Hi, vanakkam. Welcome back viewers. Welcome back to my channel WinTrader. Forex market la eppadi accurate trade பண்ணலாம் தான் இன்னைக்கு லைவ் மார்க்கெட் இன்னைக்கு கோல்டு லைவ் மார்க்கெட்ல 15 minutes டைம் ஃப்ரேம் காட்டி கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு பை சைடு தான் இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங்கில் 6 o'clock அப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்காரு. அப்ராக்சிமேட் 40 pointsக்கு மேலே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடு மார்னிங்கில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் நமக்கு கிடைச்சிட்டு அப்போ அது ஃபஸ்ட்டு இப்போ 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எகெயின் பிரேக் அவுட் போயிட்டா எந்த பாயிண்டில் கண்டினியூஷன் மார்க்கெட்டில் எந்த பாயிண்டில் ட்ரேட் எடுக்கணும்னு தான் இன்றைக்கி லைவில் காட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்துட்டா நம்ம சாஃப்ட்வேர் பை தான், கண்டினியூஷன் பை தான். ஆனால் மார்னிங்கில் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு போயதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் எகெயின் பிரேக் அவுட் போயிடுச்சு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக அந்த பாயிண்டில் ட்ரேடு கொடுத்துட்டேன். கரெக்டாக எந்த பாயிண்டில் எடுக்கிறது கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இது பார்த்துட்டா கரெக்டாக சிம்பிள் தான் மார்க்கெட் ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்த சிக்னல் இப்போ இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி கோல்டில் ஒரே ஒரு சிக்னல் மார்னிங்கில் 6 o'clock ஒரு பை சிக்னல் மட்டும்தான் கொடுத்தது. அந்த க்ரீன் கலர் அப்பாரு வந்து பை ட்ரேடு, ரெட் கலர் செல்லு. இப்போ இந்த லாஸ்ட் பை சிக்னல் கொடுத்தது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 6 o'clock தான். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது 6 o'clock சிக்னல் கொடுத்தது, அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு 4167 கொடுத்தது, கீழே டார்கெட் கொடுத்துருக்காரு. இப்போ சிக்னல் கரெக்டாக கன்ஃபார்ம் வந்துடுச்சு. சிக்னல் இதுக்கு முன்னாடி வந்து பை பார்த்துட்டா கீழே மார்க்கெட்டை பார்த்துட்டா அவட ரெட்டி இருக்காரு. இப்போ இது சிக்னல் வரும்போது இது கீழே க்ரீனில் இருக்கு. இப்போ அது செகண்ட் கேனில் இது ரெசிஸ்டன்ஸு கட் ஆகிடுச்சு. இப்போ அது கரெக்டாக கன்ஃபார்ம் வந்தது, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸு கட் ஆகும்போது கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அது ஸ்ட்ராங் பிரேக்கு தான். இப்போ இந்த செகண்ட் கேனில் தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். அது மார்க்கெட்டை நல்லா மேலே ஏறிட்டு அப்ராக்சிமேட்டு 4221 வரை போயிருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்திருக்காரு. ஆனால் கீழே பார்த்துட்டா அது க்ரீன் மட்டும் இருக்காரு. அதில் ரிட்ரேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டு நமக்கு புல் பேக்கில் நம்ம மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது ரீஎன்ட்ரி கொடுக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு என்ட்ரி பண்ணலாம். இப்போ ஆனால் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் இந்த மார்க்கெட் இந்த பாயிண்டில் நம்ம எடுத்திருக்காரு. அவட 4176 மார்க்கெட் எகெயின் பிரேக் அவுட் போயிடுச்சு. இப்போ 4207 வரை போயதுக்கு அப்புறம் எகெயின் கீழே அப்ராக்சிமேட் 93 வரை வந்திருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த கீழே இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எகெயின் பிரேக் அவுட் போயிருக்காரு. அந்த பாயிண்ட்ல எகெயின் 1250 ரீஎன்ட்ரி கொடுத்தது, 4202 கொடுத்ததுக்கப்புறம் 16 வரை எகெயின் பிரேக் அவுட் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம கீழே க்ரீன் பார்த்துட்டா மார்க்கெட்டு கண்டினியூஷன் பை தான் தைரியமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் டார்கெட் ஹிட் ஆகியதுக்கப்புறம் எகெயின் பிரேக் அவுட் போகும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு புல் பேக்கில் தான் எடுக்கணும் ரிட்ரேஸ்மெண்ட்டு. அது நெக்ஸ்ட் 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகியதுக்கப்புறம் எகெயின் பிரேக் அவுட்டை ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி எகெயின் பிரேக் அவுட் போயிட்டா நம்ம சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி இந்த பாயிண்டில் ரீஎன்ட்ரி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி 4207 கொடுத்தது. அதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ரீஎன்ட்ரி வந்தது 4202 மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்த எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்து 16 வரை பிரேக் அவுட் கொடுத்துருக்காரு. ஆனால் கீழே க்ரீன் பார்த்துக்கா தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிட் லெவலில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது எக்ஸிட் பண்ணலாம். அல்ல அந்த ரிட்ரேஸ்மெண்ட் புல் பேக்கில் நமக்கு எக்ஸிட் பண்ணலாம். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் 1-5 நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் வெக்கம் ஐடென்டிஃபை பண்ணலாம். நமக்கு சிக்னல் கண்டினியூஷன் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணும்போது ரிவர்ஸ் போகும்போது அந்த ட்ரெண்டு பார்த்துட்டு இந்த சைடில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போதும் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ எப்படி ஒர்க் பண்ணணும்னு லைவாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம்.